ஏப்பா மசக்கையாக இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் உன்னைய பார்க்காதன்னு சொல்லியிருக்கேன்ல. வாய் வயிறுமா இருக்கிறங்கிற மாதிரி தான் நீ சொன்ன. நேத்தே வாந்தி வருதுன்ன. எதுக்கு உட்காந்துக்கிட்டு குப்பத்தட்டை வச்சுக்கிட்டு விளக்கமாற வச்சுக்கிட்டு சொல்லு. வீடு கூட்டாம யாரு கூட்டுறீங்க? நான் கூட்டுறேன். எல்லா வேலையும் இனிமே நான் பாத்துக்கிறேன். ஆண்டியை வேணா ரூட் விடுவேன், வீட்டெல்லாம் கூட்ட மாட்டேன். எப்பா நான் உண்மையிலே சீரியஸா சொல்றேன். உன் உடம்பு முக்கியம், வயிற்றுல வளர்ற கரு முக்கியம். வயிற்றுல வளர்ற கரு நல்லா உருவழிஞ்ச மாதிரி இருக்கு. கருவை பத்தி பேச அப்படி இல்லடா. பிறக்க போற புள்ள வந்து ஆரோக்கியமா பிறக்கணும்னா நீ வேலை வெட்டி பார்க்க கூடாது. நீனே ஓனா மாதிரி இருக்கிற, அது எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? ஏப்பா எப்படி நம்ம 2 பேருக்கு பிறக்கிற பிள்ளை ஒரு செலிபிரிட்டி பிள்ளை இல்லையா? உன்னைய மாதிரி கண்ணு. அது நல்லா ஜிம்பாடிக்காரனா இருந்தா நல்லா கொழுக்கு புழுக்குன்னு பிறக்கும். உன்ன மாதிரி இருக்கிறவனுக்கு பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? நல்லா ஒரு காக்கலால பிறக்கும். போ. நான் சொல்றத கேளு. உனக்கு வாந்தி வருதுன்னா தலை சுத்துதுண்டா. பேசாம நிம்மதியா போய் வீட்டுல போய் படுக்கிற வேலையை பாரு. ஆமா, இது நம்மளுக்கு வாலிப வயசு. இளம் ஜிட்டு நம்ம 2 பேரும். நம்மளுக்கு பிறக்கப்புற பிள்ளை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அத அழகா அப்படியே அழுங்காம குழுங்காம பெத்து கொடுக்க வேண்டியது உன் கடமை. ஏலியனா இங்க பாரு, நீ ஒரு நடமாடு நயன்தாரா, நான் ஒரு விக்கனை சிவேன். நம்மளுக்கு பிறக்கிறது எப்படி இருக்கும்? லாரா தாரா மாதிரி இருக்கும். ரெட்ட பிள்ளையா பெத்து காட்டு. ரெட்ட புள்ள, ஒத்த புள்ள இல்ல. ஒரே வயிறுல 2 கரு. நான் செத்துருவேன். எதுக்கு? உள்ளதே இங்க வயிறு வந்து சாப்பிட்டாலே எனக்கு செரிக்காது. இதுல 2 புள்ள ஒரே கருவுல. அப்படிலாம் சொல்லாத. இனிமே ஒரு வேளை நீ பார்க்க கூடாது. ஒரு கருவுல 2 புள்ளையா? அப்படி கிடையாது. கருவுல கூட 2 கருவு இருக்கும். சரியா? நீ பார்த்த வரைக்கும் ஒரு கருவே முதல்ல இருக்குதான் பாரு. ஏதோ விழுந்த 1-2 சொட்டுக்காவது, அந்த வந்த பைப்புல வந்த தண்ணிக்காவது. காஞ்சு போய் பல வருஷம் ஆச்சு. போ, விழுந்த சொட்டுல. குனியாத நிமிரு. ஐயோ, உன்னை நான் பக்குவமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அடிக்கடி நீ குனிகிற? என்னத்த பிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, ஒரு இட்லி வச்சு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன அந்த இட்லில என்ன இருக்கு? அவன் முன்னாடி குத்துல பின்னாடி ஓட்டையே தெரியுது. ஆத்தாடி ஆத்திரத்தை வச்சு சதக்கு இட்லியவே இந்த குத்தி இருக்கானா? அதான் சொல்றேன். இட்லியை எப்பவுமே லேசா அப்படி தொட்டு பாப்பாங்க, இப்படி அமைக்கி பாப்பாங்க. இந்த இட்லி கடைக்காரன் என்ன ஓட்டா பின்னாடி தெரியுச்சு. அந்த ஆத்திரத்துல வெறியில இருந்திருக்கான். அதே இட்லியவே குத்தி இருக்கானா? இட்லிக்காரமா குத்து வாங்கிருக்கோம். அடி பாவி, இட்லிலயுமா உன்னுடைய பாலிடிக்ஸ காட்டுற? ஆமா, உலகத்துல நான் என்னடா இட்லியை திடீர்னு நடுவுல ஒரு ஓட்டை இருக்குது, இவ்வளவு பெரிய ஓட்டனை பார்த்தா சரி இது சின்ன ஓட்டையா இருக்கேன், இங்கிட்டு திரும்பி பார்த்தா அதை விட பெரிய ஓட்டையா இருக்கு. அப்ப இங்க குத்துற இங்கிட்டு வந்துருச்சு ஓட்டை. சரியா? 2 இட்லி ஒரு வடைக்கு தானே இந்த பாடு. இந்த எடுத்து ஒரு வடையை வச்சுக்க. உலகமே 2 இட்லிக்கு ஒரு வடைக்கு. நானுமே இந்த வைக்கிறேன். இந்த 2 இட்லி நடுவுல ஒரு வடை. இந்த ஓட்ட போட்ட இட்லி ஒண்ணு, ஓட்ட போடாத வடை ஒண்ணு. நீ இருக்கவே அதுதான் உளுந்த வடை வாங்கிட்டு வர மாட்டியா? இந்த இட்லி இந்த வடைக்கு தான் இந்த பாடுங்கிறேன் நானு. ஊத்து சாம்பார ஊத்து, நல்லா ஊத்தி குழப்பியாடி. உனக்கு மாத்திரம் இட்லி, எனக்கு மாத்திரம் ஒத்த பூரி. இங்க பாருங்கடா, மாமாவுக்கு பாருங்கடா. டேய், ஒரே ஒரு இட்லிடா, ஒரே ஒரு பூரிடா. இதை வச்சுதான்டா இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நான் ஓட்டணும். ஆனா வடை மாத்திரம் பார்சலுக்கு 10 கவரு. எத்தனை சட்னி. சரி, எனக்காவது இந்த மசாலையாவது பிரிச்சு கொடு சாப்பிடுறதுக்கு. ஏன் மத்தவங்க பிரிக்கிற? இத பிரிக்க தெரியாதா? இங்க பாருங்கடா. டேய், ஒத்த இட்லிக்கு எம்புட்டு சாம்பார் ஊத்திருக்கா பாத்தீங்களா? இங்க பாரு, ஏதோ நாய்க்கு போடுற மாதிரி போடுற. நீ எத்தனை நாள் போட்டிருக்க? சாப்பிடு நல்லா, தின்னு இப்படியே உட்காந்துக்கிட்டு. மெதுவா இட்லியை தனியா வடையை தனியா தின்னு. இட்லியும் வடையும் சேர்த்து உள்ள தள்ளாத. போட்டு எல்லாத்தையும் அரைச்சு தர்றேன். இட்லியை தனியா சாஃப்டா அமுக்கி திங்கணும், வடைய குத்தி திங்கணும். சரியா? பார்த்து தின்னு, ரொம்ப பல்ல காட்டாத. அதுல ஓட்டைய போடாத. ஆமா, வடையில ஓட்டைய போட்டு எங்கேயாவது பாத்துருக்கோமா? போட்டா என்ன தப்பு? உளுந்த வடையில தான் ஓட்டை உழுகும். ஆமா வடை வந்து பருப்பு. ஓட்டையா ஓட்டா ஓட்டன்னு 1000 சொல்லிட்டு